சாம்பார் ஆபு எனக்கு இனிமே டிடிஎஃப் வாசனை பார்த்தா அந்த கடவுள் ரக்கா அப்படிதான் சொல்லுவாங்க. என்னாச்சுன்னா என் தலைவன் டிடிஎஃப் பாம்பை பெட் அனிமலா வளர்க்கலாம்னு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிருக்கான். எங்க இதுக்கும் ஒரு கேஸ் போட்டு போலீஸ் உள்ள தெளிவ போறாங்களோ அப்படின்ட்டு லாயர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அபிஷியலா தான் என் தலைவன் இந்த பாம்பை வெளிநாட்டுல இருந்து இறக்கிருக்கான். ஆனா பிரச்சனை இது இல்ல, அந்த பாம்புக்கு ஒரு கூண்டு வாங்கலாம்னு திருவான்மியூர்ல உள்ள பெட் ஷாப்புக்கு போயிருக்கான். அங்க கூண்டு வாங்குற வேலையை மட்டும் பார்க்காம அங்க உள்ள பிராணிகள் எல்லாம் வீடியோ எடுத்து பிளாக் பண்ணிருக்காரு என் தலைவர். யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா அந்த வீடியோவை தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு அந்த கடைக்கு ஒரு ரைடு விட்டுருக்காங்க. அங்க போய் சர்ச் பண்ணதுல அங்க உள்ள அரிய வகை கிளிகள் ஆமையை எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒன்னு என் தலைவன் போலீஸ்ட மாட்டிக்கிறான், இல்லனா அவன் பிளாக் பண்ற கடை போலீஸ்ட மாட்டிக்குது. அது மட்டும் இல்லாம என் தலைவன் அந்த வீடியோல பாம்பு கூட விளையாடுறத பார்த்துட்டு பாம்பு கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நீங்க ப்ரமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க கரெக்டா இருக்கீங்களா, அபிஷியலா எல்லாமே கையில ஆவணங்கள் வச்சிருக்கீங்களா, அப்ப மட்டும் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை ப்ரமோஷன் பண்ண விடுங்க. அதை விட்டுட்டு நீங்க சரியே இல்லாம அவங்களெல்லாம் ப்ரமோஷன் பண்ண விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சோ இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ரைட் பண்ணுங்க.